அடடே லிங்கா வாயா. என்ன உடம்பெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? உடம்பு நல்லா இல்லாம இருந்து ஒரே ஏதோ போய் சேர்ந்துருக்கலாம் போல இருக்கு. உடம்பு நல்லா ஆக்கி கடவுள் கையை கால சுகத்தை கொடுத்துட்டாரு. ஆனா என்ன, நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பை தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்குமே பிரச்சனை. உன் மருமவன் ஃபைனான்ஸ் வச்சிருக்கான், இன்னொரு மருமவன் பஞ்சு கடை வச்சிருக்கான், உன் மகன் பேங்க்ல வேலை செய்யறான். 3 பேரும் 3 தொழில், சரியான வருமானம். பிள்ளைங்க 3ஐயும் கட்டி கொடுத்துட்ட. அப்புறம் என்ன உனக்கு கவலை? காலம் போன கடைசியில பொண்டாட்டி பேச்சு தேக்க முடியலப்பா. பொண்டாட்டி பேச்சு கேட்க முடியலையா? ஏன் உன் பொண்டாட்டி உன் பேச்சு மீறாத? ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. அட ஏயா, பழசெல்லாம் பேசி இப்ப குத்தி காட்டுறா. பழசு பேசி குத்தி காட்டுதா? அப்படி என்னத்த பழசு? ஏன் உனக்கு தெரியாதா என் நிலைமை என்னன்னு? என்னப்பா அப்படி பழசு என்னது? அதுதான் அப்ப இன்னொரு ஆள் இருந்துச்சுல, அதெல்லாம் இப்ப குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்கா. இருக்கும்ல, பொண்டாட்டிங்க என்ன அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துடுவாங்கல? நமக்கு வயசான போது தானே நம்மள குத்தி காட்டுறதுக்கான நேரம் இருக்கும். அதனால பேச தயா செய்வாங்க. ஏன்னா வாழ்க்கையை அனுபவிச்சவங்க, அம்பட்டு கஷ்டத்தையும் அனுபவிச்சவங்க. அதனால எல்லாத்தையும் இப்பதானே பேசுவாங்க. என்ன ஒண்ணு? இப்ப நம்மளே எல்லாத்தையும் வேணான்னு தூக்கி வீசிட்டு வந்துட்டோம். மறுபடியும் அதை பேசி என்னப்பா ஆக போகுது? நீ பாட்டுக்கு தூக்கி வீசிட்டு வந்துட்ட. ஆனா அந்த பிள்ளைக்கு அங்க என்ன நடந்திருக்கும்னு உனக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளையோட இது வேணா கூட இப்போ உனக்கு அது பாதிக்குதே என்னவோ. என்னையா சொல்ற? ஏயா, என்னதான் இருந்தாலும், ஆயிரமே நீ சொன்னாலும், நான் தப்பு பண்ணலன்னு சொன்னாலும், நீ பண்ணுனது தப்பு இல்லாம ஆயிடுமா? உன் வண்டவாளம் ஊருக்கே தெரியும். அந்த பிள்ளைத்தாச்சி பிள்ளையோட சுத்திக்கிட்டு இருந்ததும், அப்புறம் அந்த பிள்ளைய கல்வி விட்டுட்டு வந்ததும்னு. அப்படி இருக்கும்போது பிள்ளைத்தாச்சினா சாதாரண விஷயம் ஐயா. மறு பொழப்பு. அந்த பிள்ளை இருக்குதா இல்ல செத்துக்கிட்டு போச்சா இல்ல அந்த புள்ள என்ன கடிக்காளான்னுச்சு ஏதாவது ஒண்ணு இருக்குதா உனக்கு? சொல்லு பாப்போம். இன்னைக்கு என் பிள்ளைங்கன்னு இந்த பிள்ளைங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறேன். அதே மாதிரி தானே அந்த பிள்ளையும் அங்க இருக்கும். அது அனாதையா இருக்கா இல்ல குடும்பம் குட்டியோட இருக்கா? அந்த பாவமெல்லாம் சுத்தாதா என்ன? இங்க பாரு, நல்லா இருக்கும்போது நமக்கு எந்த இதுவும் வராது. ஆனா நம்ம நொடிஞ்சு கீழே உக்காந்ததுக்கு அப்புறமா நம்ம பண்ணின பாவம் எல்லாம் சுத்தி சுத்தி அடிக்கும். அதுதான் சுத்தி அடிக்குதே என்னவோ. ஏற்கனவே நான் நொந்து போய் வந்திருக்கேன். இதுல நீ வேற அதை இதுன்னு சொல்லி மேற்கொண்டு வெந்த புண்ணுல வேலை பாக்காத. எந்த புண்ணுல வேலை பாக்கல. நீ செஞ்ச தப்ப என்னைக்கு உணர்றியோ அன்னைக்கு தான் உனக்கு பிடிச்சது உன்னைய விட்டு விலகும். இப்ப என்னப்பா பண்ண சொல்ற? இந்த வயசுக்கு மேல நான் போய் அவங்கள தேடி திரிய முடியுமா? உடம்பு சரியில்லாம மூளையில முடங்கி கிடக்குறேன். ஒரு நிமிஷம் இரியா, போன் வருது, பேசிக்கிறேன். ஹலோ சமந்தி, நான் தாங்க அழகு பேசுறேன். ஆ சொல்லுங்க. சமந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஏதோ இருக்கும். நீங்களா எப்படி இருக்கீங்க? ஏதோ நல்லா இருக்கோங்க சமந்தி. சின்னவனுக்கு பொண்ணு பார்த்துருக்கோங்க. ஓஹோ, ஒன்னு எந்த ஊருங்க? பொண்ணு அங்கதாங்க, நம்ம திண்டுக்கல் தான். ஓ சரி சரி. பேசியிருக்கோங்க. பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். அதான் சரி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். பையனுக்கும் வேற கல்யாண வயசு வந்துருச்சு பார்த்தீங்களா? அதாங்க. சரி சரி, எப்போ முடிவு பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் எப்போ தோதுப்படுன்னு சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டு போட்டுருவோங்க. நமக்கு என்னத்துங்க, நீங்க தான் ஏதோ ஒன்று முடிவு பண்ணுங்க, வந்துட்டு வரோம். சரிங்க சப்பாத்தி, அப்போ வர முகூர்த்தத்திலே எல்லாம் பார்த்துக்கலாங்களா? ஆ பண்ணுங்க பண்ணுங்க. அப்படியே வீட்டில் சம்மந்தியம்மா கிட்ட அப்புறம் பிள்ளைங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுங்க சம்மந்தி. ஆ ஆ சொல்கிறேன். சரிங்க சம்மந்தி, லோடு வேற வந்துருச்சுங்க. நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேங்க, வைக்கட்டுங்களா? ஆ வைங்க. என்னையா யார் பொண்ணுல? எல்லாம் என் சம்மந்தி தான், மருமகளோட அப்பா. என்ன மாமா? பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்களாம். அதான் சரி என்ன எப்போ வைக்கிறது என்ன இதுன்னு கேட்டாங்க. அதான் உங்களுக்கு எப்போ தோது அப்போ வைங்க அப்படின்னு. நமக்கே உடம்பு சரியில்லை, நம்ம போய் என்னத்தை பண்ணுறது? இனி எல்லாம் அவன் தான் பார்க்கணும் வைக்கணும். சரி பார்ப்போம் எப்படி என்னன்னு. முடிஞ்ச அளவு பண்ணின பாவத்துக்கு ஏதாவது ஒரு நல்லதையாவது பண்ணி விடு, சரியா? நீ அந்த பிள்ளைய விட்டுட்டு வந்த பாவம்னா இன்னைக்கு உன் பிள்ளைங்க உன்னை விட்டுட்டு போயிருச்சு. இந்தா உன் ஆத்தா உன்னை விட்டுட்டு போயிருச்சு. நீ கூட இருக்கிறது உன் பொண்டாட்டி மட்டும்தான். கடைசியில் உன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் கஞ்சிக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். சரியா? தெளிவா இருந்துக்க. முடிஞ்ச அளவுக்கு 4 பேத்துக்கு நல்லது நினைக்கலனாலும் பரவாயில்ல, கெட்டது நினைக்காமையாவது இரு. ஆடாதடா ஆடாதடா மனிதா, நம்ம ஆடி புட்டா அடங்கிடுவ மனிதா.
ஏன் கௌசி இப்பெல்லாம் அம்மா உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாங்கல்ல? ஆமாங்க, முதல்ல எல்லாம் அத்தையை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஆனால் இப்போ அவங்க என்கிட்ட அன்பாக இருக்கிறத பார்க்க பார்க்க எனக்கு என் அம்மா கூட இருக்க மாதிரியே இருக்குங்க. அம்மா கூட இருக்க மாதிரி இருக்கா? ம். மருமவ நம்ம வலையில விழுந்துட்டா, இனி அவளை ஆட இருக்கிற மாதிரி அறுத்துற வேண்டிட்டான். என் மாமியார் கிழவி ஏதோ ஒரு பிளானோடத்தான் நீ நின்றுட்டுருக்க. நெல்லு உன் வழியில் போயே உன காப்பு வைக்கிற இரு. ஏங்க, அத்தைக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்க. ஏதாவது ஒன்று பண்றாளா? ம். என்ன சொல்ற? ஆமாங்க, நமக்காக இப்படி விழுந்து விழுந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? நம்ம சொத்தை இந்த வீடையே அவங்க பேரில் எழுதி வச்சாலும் ஈடு இணையே இல்லைங்க. ம்ஹும். அப்பாடி அப்பா. ஹேய், என்ன என் அம்மா உனக்கு சமைச்சு கொடுத்துட்டாங்கன்னு இப்படியெல்லாம் பேசுற? இல்லைங்க, அவங்க வாழ போகிறது என்னமோ கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் வருஷம்தான். அப்படி இருந்தாலும் அவங்கள வாழ்கிற வரைக்கும் நம்ம தானங்க சந்தோஷமாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க நமக்கு அம்மா மட்டும் இல்லைங்க, நமக்கு இன்னொரு குழந்தையும் கூடங்க. குழந்தையும் கூட. பரவாயில்லையே. அத்தைக்கு இந்த மாதம் சம்பளத்தில் ஒரு நகையாவது எடுத்துகிட்டு வந்து போடணுங்க. அதுவும் இல்லாமல் நிரஞ்சனுக்கெல்லாம் கல்யாணம் வச்சா அத்தைக்கு பட்டுச்சலையெல்லாம் வாங்கி கட்டி விடணுங்க. அப்படிலாம் எனக்கு நிறைய கனவு இருக்குதுங்க. ஆத்தா, இவளுக்கு நம்ம ஐஸ் வச்சா அவ நமக்கு இமயமலையவே தூக்கி தலையில வைக்கிறாளே. சும்மா சிலு 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 சிலுன்னு சும்மா குளு 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 குளுன்னு இருக்கு. அத்தாடி அத்தா, மாமியாரும் மருமகளும் இம்புட்டு ஒற்றுமையா இருக்கீங்க. காலம் முழுக்க இப்படி ஒற்றுமையா இருந்தா அதுவே போதும். மாமியார் கிழவி, இனிமே நீ உன் ஆட்டத்தை காட்டுவ. இனி அப்புறம் பாரு நான் எப்படியெல்லாம் என் ஆட்டத்தை காட்டுறேன்னு. இங்க பாருங்க, ஃபைனான்ஸ்ல பணம் தரது பிரச்சனை இல்ல, அதை கரெக்டா ஒழுங்கா கட்டினா நான் ரெகுலரா கொடுப்பேன். இங்க பாருங்க, இப்ப 2 லட்சம் வாங்கணும்னா மாசம் எனக்கு டியூ கட்டியே தீரணும். ஒழுங்கா கட்டலனா அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான். அண்ணே, அதெல்லாம் கட்டிடுவேனே, கொஞ்சம் நிலைமை சரியில்லை, அதானே வந்து நிக்கிறேன். அண்ணே, உங்க மாமியாருனே எப்பா கஷ்டம்னா நாங்கெல்லாம் கர்ண பரம்பரை மாதிரி அப்படி அள்ளி கொடுப்போம். ஒரு சிலர் மாதிரி அள்ளி கொடுக்குற மாதிரி இங்கிட்டு கொடுத்துட்டு இங்கிட்டு வந்து வாங்கிட்டு போக மாட்டோம். நான் நிறைய பேர் அப்படித்தாயா, இங்க நாங்க அதை கொடுத்துருக்கோம், என் பிள்ளைக்கு இதை கொடுத்துருக்கோம்னு வாங்க கடைசியில 3 நாள்ல வந்து ஐயோ நான் உங்களுக்கு இதை செஞ்சுட்டேன், ஐயோ நாங்க இதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. சபையில இவங்க கெத்த காட்டுவாங்க, பின்னாடி கொடக்காலியில வந்து அது செஞ்ச சீரை வாங்கிட்டு போவாங்க. என்னண்ணே இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறதே எனக்கு ஒன்னும் புரியலண்ணே. எப்பா உனக்கு புரியாட்டி பரவாயில்லப்பா, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். எப்படிதான் 4 பேர் முன்னாடி சபையில சீரை செஞ்சுப்புட்டு வந்து வாங்கிட்டு போறாங்களே, கேவலம். வெறும் 2 லட்சம் ரூபா. அதுக்கு துப்பு இல்லாத குடும்பத்துல நான் பொண்ணு எடுத்திருக்கேன்ப்பா, நான் பொண்ணு எடுத்திருக்கேன். வெளியே சொன்னா வெக்க கேடு. தூ இனே பாவனே அழுதுகிட்டே போறாங்க. ஆட போயிட்டு போறாங்கடா. கேவலமான பிறப்புனா இவங்க தான்டா. செஞ்சதை கேட்டு வாங்கிட்டு போறாங்க. என்னமோ பெத்த பிள்ளைக்கு செஞ்சதையே இப்படி வாங்கிட்டு போறாங்களே. இன்னும் இவங்க சம்பாதிச்சு உழைச்சு எதுவும் செஞ்சிருந்தாங்க அவ்வளவுதான். ஊரா முட்டு காசு எடுத்து தானம் பண்ணும்போது இந்த பெருமை. இன்னும் இவங்க காசு சொந்த காசு செலவு பண்ணியிருந்தாங்க, ஊரையே அழிச்சிருவாங்கடா, ஊரையே அழிச்சிருவாங்க. ஹலோ சார், இங்க நிக்கிறது ஆள் தெரியலையோ? வண்டியை மேல கட்டுற மாதிரி வரீங்க. அப்படிதான் விடுவோம், என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் அவ்வளவுதான், என் ஆள்கிட்ட சொல்லிடுவேன். ஆத்தாடி ஆத்தா, சொல்லுங்க. உங்க ஆளுக்கு என்ன 2 கொம்பா இருக்கு? அப்படி என்னை முட்டி தூக்கி வீசிடுவாரோ? வீசிரு வாராவா? என் ஆளு ஸ்பேர் பார்ட் கடை வச்சிருக்காரு. அப்புறம் உங்க கண்ணு காது மூக்கு வாயின்னு எல்லாத்தையும் ஸ்பேரா பாட்டா பிரிச்சு 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 வச்சு. ஆத்தாடி ஆத்தா, அவ்வளோ பெரிய கில்லாடியா அவன்? பாருங்க, ரெஸ்பெக்டா பேசுங்க. அவன் இவன் பேச வைக்காதீங்க. அவன் ஒரு டோமர், அவனுக்கெல்லாம் உங்ககிட்ட மரியாதை தேவையா? என்ன மேடம், வரீங்களா? கூட்டிட்டு போய் விட்டுட்டுவா? முடியாது. ஏன் நாங்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போய் விட மாட்டோமா? அட, உங்களுக்கு வேலை இல்லையா இன்னைக்கு? முத வேலை உன்னை பிக்கப் பண்ணி டிராப் பண்றது, அதுக்கப்புறம் போய் வேலை, அதுக்கப்புறம் டிராப் பண்ண இடத்துல பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்து விடுறது. அப்ப பிக்கப் டிராப் தான் இதுதான் போய்கிட்டு இருக்கு இப்ப. ஆமா. வண்டியில ஏற முடியாது. வண்டியில நீங்க ஏறலீனா வண்டி உங்க மேல ஏறும். வரீங்களா? எப்படி? வாரேன். அடடே லைலா, ஆத்தாடி ஆத்தா,
சும்மாவே அத்தை நம்மள ஓட்டுவாங்க. இதுல லைலாவோட பார்த்தா அவ்வளவுதான். அம்மா சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்துக்கிறது நல்லாவா இருக்கு? அதெல்லாம் கூடாது கூடாது. ஐயோ நான் இல்லம்மா, இவருதான். நான் பாட்டுக்கு பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவர்தான் கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன்னாரு. ஓஹோ, அதுக்கு தான் ஐயா சாப்பிடாம கொள்ளாம கூட காலையில் ஓடி வந்தாராமா. சரி 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 சரி. ஐயோ அத்தை கிட்ட மாட்டிட்டோமே. மாடி எப்படி இருந்தாலும் வேலைக்கு தானே போகணும். இந்தா உங்க அப்பா கூட போ, நான் மாப்பிள்ளையோட போறேன். ஐயோ அத்தை, என்னங்க மாப்பிள்ள? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் கூட்டிட்டு போய் விட்டுறேன். என் பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு நீங்க எதுக்குப்பா சிரமப்படணும்? அது நீங்களே கவலையே பட வேண்டாம், நாங்க பாத்துப்போம். சரியா? ஏமாடி நீ வாமா, உங்க அப்பா கூட போ. போயிட்டு வரேன். அதுக்கு என்ன லுக்கு? இங்க வா இங்க வா. அட சின்ன சிறுசுங்க, போயிட்டு போட்டு விடுவே. வாமா வா 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 வா. உங்க அப்பா கூட வந்து வண்டியில ஏறுவா. இந்த அத்தைக்கு எங்கிட்டு இருந்தா மூக்கு வேர்த்து வரும் போல இருக்கு, தெரியல. இன்னும் இங்க பாத்துக்கிட்டு இருக்க? நீ வண்டியில ஏறு. ஏங்க நீங்க நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு நீங்க போங்க, நான் மாப்பிள்ளையோட வந்து சேர்ந்துடுறேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாமா, போயிட்டு வா போ. மாப்பிள்ள அங்கிட்டு லுக்கு விட்டது போதும், அத்தைய கூட்டிட்டு போய் விட்டுருங்க. கடை வேற போய் திறக்கணும் அத்தை, டைம் ஆகி போயிருச்சு. அடி சக்க, அவங்கள ஏத்திட்டு போய் விட்டுட்டு வரதுக்கு உனக்கு டைம் ஆகாது, இந்த அத்தையை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு உனக்கு டைம் ஆகுதா? அத்தையை கூட்டிட்டு போய் விட்டுவிட்டு மளிகை கடையில 2-3 ஜாமான் வாங்கி கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் நீ கடையை போய் துறைய வா, வண்டி எடு. சிவபூச்சில நல்லா கரடி கணக்கா வந்துருச்சு. இனி வேதாள மாதிரி கழுத்தை பிடிச்சி தொங்காம விடாது இந்த அத்தை. மாப்பிள்ள அங்கிட்டு லுக்கு விட்டது போதும், மாப்பிள்ள வண்டியை எடுங்க மாப்பிள்ள, அத்தைக்கு மணி ஆயி போச்சு. இன்னைக்கு இந்த அத்தை தான் இந்த வண்டியில ஏறணும்னு இருந்திருக்கு. என்ன ஒண்ணு ஏறி கூட்டிட்டு போய் விட்டுட்டு தான் போவோம். போதும் போதும், அங்க பார்த்த பாருங்க போதும். எடுங்க எடுங்க எடுங்க, வண்டியை எடுங்க, வண்டியை எடுங்க.